ஹே எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹீல் யூ. இங்க நம்ம ஹீலிங், செல்ஃப் growth அண்ட் லைஃபை பெஸ்டா எப்படி வாழ்றதுன்றத பத்தி தான் பேச போறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமாங்க, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ட்ராமான்னா என்ன? நிறைய பேர் ட்ராமான்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய யூஸ் பண்றோம். ஆனா அதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன? இது உங்களை இம்பாக்ட் பண்ணுதா இல்லையா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? லெட்ஸ் பிரேக் இட் டவுன். நம்மள டீப்பா ஹர்ட் பண்றது இல்லைன்னா ஷாக் பண்றது, அது நம்ம மைண்டுக்கும் பாடிக்கும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாம இருக்கும். இப்போ சூடான ஒரு பாத்திரத்தை நம்ம தொடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கையை எடுத்ததுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு எரிச்சல் இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் ட்ராமா. ஆனா இங்க காயப்படுறது உங்க கை இல்ல, உங்க மைண்டும் உங்க இமோஷன்ஸும் தான். இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல டெத் இல்ல அபியூஸ் மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்னாலும் வரலாம். இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் ரிப்பீட்டடா நடக்கிறதுனால கூட வரலாம். உதாரணத்துக்கு, சின்ன வயசுல இருந்து அன்பில்லாம வளர்றது, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்றது, இல்ல அன்சேஃபா ஃபீல் பண்றதுனால, இ- இதுல எந்த ரீசன்னால வேணாலும் வரலாம். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோன்றத முடிவு பண்ணுது, ஈவன் தோ இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆனதுக்கு அப்புறமும். சரி, இப்ப ட்ராமா நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி பிரதிபலிக்குதுன்றத பார்க்கலாம். இமோஷனல் சயின்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். காரணமே இல்லாம சோகமா இருக்கிறது, இல்ல பதட்டமா இருக்கிறது, சில நேரம் உணர்ச்சியே இல்லாம இருக்கிறது, பாஸ்ட விட முடியாம ஸ்டக்கா ஃபீல் பண்ணி இருக்கிற மாதிரி தோணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தோணும். இது எல்லாமே இமோஷனல் சயின்ஸ் தான். மென்டல் சயின்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஓவர் திங்கிங்கா இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும், இல்ல யாரையுமே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நம்பலாமா வேணாமா, நம்பணும்னு தோணும் ஆனா நம்ப முடியாது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மென்டல் சயின்ஸ். பிசிக்கல் சயின்ஸ் பாத்தீங்கன்னா, பாடியில ஒரு ஒரு விதமான டென்ஷன் ஃபீல் பண்ணுவீங்க. தலைவலி இருக்கும், ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ், டைஜஷன் இஷ்யூஸ், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறது, அலர்ஜிக் ரியாக்ஷன், சடனா இத்தனை வருஷம் இல்லாத அலர்ஜிலாம் இப்ப வரும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பிசிக்கல் சிம்டம்ஸ். பிஹேவியரல் சயின்ஸ்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துக்கு போகும்போது, சில மக்கள் கிட்ட பேசும்போது, சில மெமரிஸ் எல்லாம் நமக்கு தூண்டி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. சில வாசனைகளை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அண்ட் சோஷியல் மீடியா, ஒர்க் இல்ல அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னா, அன்ஹெல்தி ஹேபிட்ஸை உங்க இமோஷன்ஸ்ல இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நம்ம ட்ராமாவை ஹீல் பண்ண முடியும். ஆனா இதுக்கு நிறைய டைமும் கேரும் அவசியம். நம்ம ஹீலிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கான சின்ன சின்ன டிப்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து செல்ஃப் அவேர்னஸ். உங்க இமோஷன்ஸை எதெல்லாம் ட்ரிகர் பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல ஃபேமிலி கிட்ட பேசுங்க. இல்ல அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு தோணுச்சுன்னா, இருக்கவே இருக்கு தெரப்பி, கோச்சிங், இல்லைன்னா ஜேர்னல், ஒரு நோட் புக் பென் எடுத்து என்ன எழுதணும்னு தோணுதோ எழுதுங்க. உங்க எக்ஸ்பீரியன்சஸை ப்ராசஸ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட், ஹீலிங் ப்ராக்டிசஸ் லைக் மெடிடேஷன், ப்ரீதிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க மைண்ட் வந்து காம் டவுன் ஆகும். காம் டவுன் ஆகும்போது நம்மளால தெளிவா யோசிக்க முடியும். அது நம்ம நர்வஸ் சிஸ்டமை வந்து ரொம்ப காமா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு நல்ல சப்போர்ட்டிவான என்வாயன்மெண்ட்ல இருங்க. அதாவது உங்களை ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்க சொல்றேன். வீட் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி ஹெல்த்தியான பீப்புளை உங்க சரௌண்டிங்ல வச்சுக்கோங்க. நல்லா சப்போர்ட்டிவா பாசிட்டிவான பீப்புள் கூட முடிஞ்ச வரைக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் செல்ஃப் கம்பேஷன். ஹீலிங்னா கெட் இட் ஓவர்ன்ற மாதிரி கிடையாது. ஒரு வாட்டி நம்ம இதை பண்ணிட்டா நம்ம ஹீல் ஆயிருவோம்ப்பா, அப்படி கிடையாது. உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே அக்கறையா அன்பா கவனிச்சுக்கிறது தான் ஹீலிங், செல்ஃப் கம்பேஷன். ட்ராமா கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஹீலிங் பாசிபிள் தான். அண்ட் நீங்க எந்த விஷயத்துலயும் தனியா இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் கமெண்ட் போடுங்க, உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க, லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹீலிங் அண்ட் செல்ஃப் growth வீடியோஸ் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்க உங்களை அக்கறையா கவனிச்சுக்கங்க. கீப் ஹீலிங். பாய்.